ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப நாள் கழித்து ஒரு டே இன் மை லைஃப் தான் நான் எடுத்திருக்கேன். அண்ட் நிறைய பேர் வந்து ரெகுலராக வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி முடிஞ்சளவு இப்போ நான் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ ஐம் ஷியோர் கண்டிப்பாக நான் இதை ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அக்கா நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக இவ்வளோ நாள் வந்து நான் எதுக்குமே ஆன்சர் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அது அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்து நானும் பவியும் சேர்ந்து வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தோம். பட் வந்து நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணாமல் அப்படியே இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் ஓகே சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஸோ எஸ், ஐ ஆம் ப்ரெக்னென்ட். இது வந்து 5th மந்த்து நடந்துகிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ப்ரெக்னென்சி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் அதுக்கான அப்டேட்ஸ்லாம் வந்து ரிவீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் நினச்சிருந்தேன். பட் நானும் பவியும் வந்து உட்காந்து வீடியோ எடுக்கிறதுக்கு சுத்தமாக வந்து டைமே கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி எடுக்கலாம், நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்ட்டே போயிட்டே இருக்குது. இருந்தாலும் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்களா? ஸோ அதனால் வந்து ஓகே இப்போ சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் வந்து ரியாக்ஷன் வீடியோஸும் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதையும் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்கமிங் வீக்ஸில் வந்து கண்டிப்பாக நான் சீக்கிரமாகவே வந்து அதை அப்லோட் பண்ணுறேன். எப்போவுமே மார்னிங் எழுந்ததுமே வந்து கண்டிப்பாக இன்றைக்கி விலாக் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் எந்திரிப்பேன். பட் வந்து கிச்சன் போயிட்டு ஏதாவது ஒரு வேலை பண்ணிவிட்டு முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு மாதிரி டயர்டாயிரும். ஒரு கண்டினியூஸாக ஒரு 2 ஹவர்ஸ் நின்றுட்டே இருந்தேன் அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன், அப்படியே குளிச்சுட்டு வந்து படுத்துடுவேன். இதுதான் என்னால் பண்ண முடியும், வேறு எதுவுமே என்னால் பண்ண முடியாது. அப்போ தான் நினச்சேன், வெளியே போய் ஒர்க் பண்ணுறவங்களாம் ரொம்பவே வந்து கஷ்டம்தான். அது வந்து நிற்க முடியாது, நமக்கு வந்து ஒரு மாதிரி வாமிட்டிங்காக இருக்கும், டயர்டாக இருக்கும், எந்திரிச்சு உட்கார கூட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வெளியே போய் ஒர்க் பண்ணுறவங்களாம் சீரியஸ்லி ரொம்பவே கிரேட் தான். அண்ட் நான் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்போதாவே இருக்கட்டுமே, எல்லாருமே ஒரு மாதிரி கொஞ்சம் பிரிஸ்காக இருப்பாங்க. பட் நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதையும் வந்து நான் கேட்டேன், கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இந்த டைமில் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதை என்னால் மேனேஜ் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர்னால மேனேஜ் பண்ண முடியும், என்னால் மேனேஜ் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அதுதான். ஸோ இன்றைக்கி வந்து எப்படியாவது எழுந்து சீக்கிரமாக நம்ம வந்து விலாக் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நினச்சி காலையிலே எழுந்திரிச்சு கொஞ்சம் வேலைலாம் வந்து பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு இன்றைக்கி வந்து காய்ஸ் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து ஒரு ரெமெடி வீடியோ வந்து எடுத்தேன். அதை எடுத்து முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் லாங் கெவுன் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப நாளாச்சு ஸ்டிச் பண்ணி. இது வந்து நான் அப்டேட் பண்ணாமலே இருந்தேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸை வந்து அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ட்ரெஸ் வியர் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸும் எடுத்துகிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். மதியம் அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து இந்த ஷார்ட்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ எடுக்கலான்னு தான் வந்து பார்த்தேன். பட் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் இன் பிட்வீனில் வந்து கொஞ்சம் கொய்யாப்பழம் நறுக்கி சாப்பிட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து லஞ்சு சாப்பிட்றதுக்கு போயிட்டேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறனாலும் வந்து எடுப்பேன், ஏன்னா சொல்ல முடியாது, என்னோடய மூட் பொறுத்து. ஸோ அதனால் வந்து எதுக்கும் ஆயில் அப்ளை பண்ணாமல் நைட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கிச்சன் போய்ட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு கொய்யாப்பழம் இருந்தது. ஸோ அதை கட் பண்ணி சாப்பிட்டு அப்படியே வந்து நான் உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருந்தேன். மதியமே வீடியோ அப்லோட் பண்ணது ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரெஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். காண்டாக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா காயூஸ் லைஃப் ஸ்டைல் அந்த ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் வந்து ட்ரெஸ் அப்டேட்ஸும் வரும், அப்பப்போ வந்து ரீல்ஸும் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பிளாக் கலர் மட்டும் கிடையாது, எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. கஸ்டமைஸ்டு குர்த்தாவும் வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சிலர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்டிருந்தீங்க, அப்புறம் இப்போ யூடியூப்லேயும் வந்து கேட்டிருக்கீங்க, கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கணும்னு தோணுதோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோலேயும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் வந்து கொடுக்குறேன். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதை தனியாக எடுத்து நான் சீக்கிரமாக வந்து அதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் நான் இவ்வளோ நாள் எதுக்காக ரிவீல் பண்ணாமலே இருந்தேன் அப்படி வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய ஹெல்த் கண்டிஷன்னால தான். என்னால் வந்து ஒழுங்காக உட்காந்து வீடியோ எடுக்க முடியாது. பயங்கரமாக வந்து டயர்டாக இருக்கும், வாமிட்டிங்காக இருக்கும், நாசியா ப்ராப்ளம் இருந்தது, என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கணுமோ அதெல்லாம் இருந்தது. ப்ரெக்னென்சி டைமில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இருந்தது ஸ்டார்டிங் ஸ்டேஜில்.
இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிம்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து க்ராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு அளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி, அந்த ஃபர்ஸ்ட் 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓகே அந்த மாதிரி இருந்தது. 4 கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ 5 ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது. ஃபஸ்ட்டு 3 மாதம் தான் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக வந்து சஃபர் ஆனேன். எனக்கு பயங்கரமா அப்பப்போ டவுட்லாம் வந்தது. ஒருவேளை நான் மட்டும் தான் இப்படி இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட அடிக்கடி கேட்பேன். அப்புறம் எங்கள் அத்தைகிட்டயுமே அடிக்கடி கேட்பேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர்ட்ட வந்து கேட்டிருக்கேன். எப்படி வேலைக்கெலாம் போனீங்க நீங்க? ஒர்க்லாம் எப்படி போனீங்க? மேனேஜ் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் கேட்ட வரையும் அவங்களாம் வந்து ஒன்ஸ் ப்ரெக்னென்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னம்போது கொஞ்சம் போயிட்டு தான் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த 10 to 15 டேஸில் அந்த ப்ராப்ளம்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். நாசியா, வாமிட்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ரிலீவ் ஆயிட்டேன் அப்படின்ற மாரி தான் சொன்னாங்க. ஓகே, அப்போ நம்மளும் பயப்பட வேண்டியது கிடையாது அப்படின்ற மாரி நெனச்சேன். ஏன்னா ரொம்ப அப்படி இருந்தது. நம்ம நார்மலா இருந்துட்டு திடீர்னு ஒரு மாரி பயங்கர டயர்டா அப்நார்மலா இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாரி டக்குன்னு பயம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி தான் நெனச்சு எல்லார்ட்டயுமே கேட்டேன். அவங்களும் அதான் சொன்னாங்க. அப்புறம் வந்து டாக்டருமே அப்படி தான் சொன்னாங்க. இப்படி இருந்தா தான் நார்மல். உங்களுக்கு இப்படி இல்லன்னா தான் நீங்க பயப்படணும். ஸோ அதனால வந்து வொரி பண்ணணும் ஒண்ணும் தேவையில்ல அப்படின்னாங்க. பட் இருந்தாலும் சொல்லுவாங்க, ரொம்ப வந்து ரெஸ்ட் எடுக்காத, ரொம்ப தூங்கிட்டே இருக்காத அப்படின்னுவாங்க. பட் வந்து தூங்க தான் முடியும் என்னால. எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் ஒரு மாதிரி டென்ஷனாக ஆகும். ஸோ அதனால் நான் எதுவுமே வந்து மைண்டில் எடுத்துக்கவே இல்லை. எனக்கு என்ன தோணுதோ சாப்பிட படுக்க சாப்பிட படுக்க இது மட்டும்தான் வந்து நான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு ஓகே ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ட்ரிம்ஸ்டர் முடிஞ்சதும் ஒரு அளவுக்கு ஓகே ஆயிடுச்சு. நான் ப்ரீஃபாக இதெல்லாம் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து வ்ளாகுக்கு வரலாம். எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ டைமுக்கு கரெக்டாக வந்து சாப்பிட்ருவேன். ஒரு 1 மணிக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரூட் சாப்பிட்டேன் இல்லையா, கொய்யாப்பழம். ஸோ அதனால் கொஞ்சம் கேப் விட்டுட்டு 1 மணிக்கு போயிட்டு கத்திரிக்காய் புளிக்குழம்பு, அப்புறம் வந்து பீட்ரூட், அப்புறம் பீன்ஸ் பொரியல் இருந்தது அன்றைக்கி. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, கொஞ்ச நேரம் வந்து நான் போய் தூங்கிட்டேன். ஸோ மதியம் கொஞ்ச நேரம் தூங்கணும் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் போயிட்டு மதியம் தூங்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நைட்டு வந்து சட்னி வந்து பண்ணேன். நான் வந்து சட்னி ஐட்டம்ஸ்லாம் வந்து சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் ஆயிடுச்சு. இது எதுவுமே வந்து பிடிக்கிறது கிடையாது. ஸோ எதையுமே வந்து நான் சாப்பிட்றதில்ல. ஸோ வீட்டில் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக வந்து நான் பண்ணேன். அண்ட் ஃபர்ஸ்ட்லாம் இருந்த சட்னி கூட நான் பண்ண மாட்டேன். எனக்கு ஸ்மெல்லு சுத்தமாக பிடிக்காது. ஒத்துக்கவே ஒத்துக்காது. இப்போ ஒரு அளவு ஓகே. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலைலாம் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாரி நினச்சு, அப்பப்போ வந்து இந்த மாரி குக்கிங்லாம் வந்து பண்ணுவேன். இன்றைக்கி பண்ண சட்னி வந்து கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணது. எப்பவும் போல் பண்ணோம் அப்படின்னா, அது ஒரு மாரி எனக்கு ஸ்மெல் ஒத்துக்காது. ஸோ அதனால் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். வரமிளகா, அப்புறம் பச்சை கடல பருப்பு, உளுந்து, அப்புறம் அரிசி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் தனியா, அப்புறம் வந்து வெங்காயத்தோடயே வந்து நீங்கள் கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து தக்காளி தனியா, இது தனித்தனியாக வந்து எல்லாத்தையுமே வதக்கிட்டு, லாஸ்ட்டில் இது கூட கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடல போட்டு அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி வந்து சாப்பிட்டு பவி நல்லாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இதோட இந்த விலாகை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பெருசாக எதுவும் பண்ணல. ஸோ ஆல்ரெடி விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். என்னோடய சைட்லேருந்தும் பவி சைட்லேருந்தும். அண்ட் நானும் பவியும் வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரீட் பண்ணுவோம். ஸோ அண்ட் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயா இருக்கட்டும், வாட்ஸ்அப்லேயா இருக்கட்டும், ஆல்ரெடி ஒரு சிலருக்கு தெரியும் இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து அவங்களாம் ஆல்ரெடி நிறையா பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பர்சனலாகவும் வந்து நான் தேங்க் பண்ணியிருந்தேன். இதுலேயும் வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வந்து வேணும். கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும் பேபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்க ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா. See you next video guys. Take care. Bye.